இந்துயிசம்ல நிறைய தெய்வம்லாம் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடிய மகா வாக்கியமே நம்ம கிட்ட தான் இருக்கு. ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் உனக்கான கிரெடிட் மகாபாரதத்துல இருக்கு கர்ணா. இந்த போர்ல உன்னை பாராட்டுவோம். அதுவும் ஜெயிச்சனா எவ்வளவு கிரெடிட் துரியோதனை உன்னதான் சொல்லுவான். இந்த போர்ல ஜெயிச்சாலும் என்ன கர்ஸ் தான் பண்றாங்க இந்த 5 பேர். பீஷ்மரை சாவடிச்சிட்டோம், துரோணாச்சாரிய சாவடிச்சிட்டோம். என் நிலைமையை பாத்தியா? எனக்கு வெறும் கர்ஸ் தான் மெஞ்சும். ஆனா உனக்கு உன்னை கர்ஸ் பண்ண ஆள் இல்லை கர்ணா. இப்ப நீ இறந்த அடுத்த செகண்ட் நீ யாருன்னு அர்ஜுனனுக்கு தெரிஞ்சதுன்னா 2 பக்கமும் கதறி அழ போறாங்க. இந்த பெருமையே உனக்கு மட்டும்தான். அதனால நான் உனக்கு சொல்றேன், நீ கஷ்டப்படல. இந்த உடம்பு நீ இல்ல, இந்த மனசு நீ இல்ல. ஆனா உனக்கு மோட்சம் ஒண்ணு வரணும்னா இந்த உண்மை புரியணும் கர்ணா. கவலைப்படாத, நீ நீயாவே இரு. நான் ஏன் கண் கலங்குறேன்? உனக்கு இந்த நிலைமை ஏன் கண் எதிர்க்க நேர்ந்துருச்சே நானே கண் கலங்குறேன். அப்ப நீ எப்படிப்பட்ட ஆளு? மோட்சம் எல்லாருக்கும் சாத்தியம். ஆனா என்னுடைய கண் கலங்குற நேரத்துல மோட்சம் சாத்தியம் இல்லை. பட் இருந்தாலும் மோட்சத்தோட உண்மை லிபரேஷன் ஃபார் எவர். கடவுள் உன்னை அடையறதுக்கான தன்மை உன்கிட்ட இருக்கான்னு கேட்கிறாரு. அறிவோ அனுபவமோ ஆற்றலோ பதவியோ சக்தியோ கிடையாது. அனன்ய பக்தி. அந்நியம்னா நான் வேற நீ வேற, நீ வேற இல்ல நான் வேற இல்ல அப்படின்னு உணர்ந்த நிலையில தான் அந்த பக்தியை வெளிப்படணும். நான் ஜீசஸை பத்தியும் பேசியிருக்கேன், அல்லாவை பத்தியும் பேசியிருக்கேன், ராமரை பத்தியும் பேசியிருக்கேன், முருகரை பத்தியும் பேசியிருக்கேன். நீங்க எதெல்லாம் தெய்வம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்த பத்தியும் பேசியிருக்கேன். இல்ல மேபி எதெல்லாம் இறைவன் நினைக்கிறீங்களோ எல்லாத்த பத்தியும் பேசியிருக்கேன். ஏன்னா இந்த எல்லா இறைவனுக்கும் ஒரே பேரா நான் ரெப்ரசென்ட் பண்றதுதான் சிவன். நான் வேணா இங்கிலீஷ்ல காடுன்னு சொல்லிக்கிறேன், இல்ல தமிழ்ல இறைவன் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ள மட்டும்தான் இறைவனை உணர்த்தக்கூடிய ஒரு தன்மையே இருக்கு. அந்த தன்மை இருக்கவே தான் அந்த தன்மையை பயன்படுத்திக்கிறதுக்காக இறைவனை பத்தி பேசுறேன். சார் இங்க வந்து தண்ணி இருக்கு அப்படின்னு நான் ஒரு எருமாடுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எருமாடு என்ன பண்ணும்? இனிமே இங்க தண்ணி இருக்கா, நம்ம கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி எங்க இருக்கு நான் காதுல சொன்ன அட்ரஸ்க்கு போய் குடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு பெரிய மாமரத்துக்கு சொல்றேன், இந்த பக்கத்துலயே இருக்கு அந்த ஆத்துல, நீ எடுத்து வந்து உனக்கே ஊத்திக்கோ அப்படின்னா அது ஆத்து தண்ணி எடுத்து வந்து ஊத்திக்குமா? நான் பேசுற விஷயம்லாம் அப்படிதான் 3ஆ தான் பிரிச்சுப்பேன். ஒன்னு லைஃப் டைமுக்கு அது ஒரு நாலேஜா இருக்கணும், இல்ல பிரசன்ட் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கு அது ஒரு நாலேஜா இருக்கணும், அப்புறம் நீங்க என்ன செய்யணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கணும். இப்படிதான் நான் எப்பவுமே பேசுவேன். ஸோ கிருஷ்ணரை பத்தி பேசணும் அப்படின்ற போது கிருஷ்ணர் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது மகாபாரதம் கிடையாது, பகவத்கீதை. ஸோ பகவத்கீதைன்னு வந்தாலே அதுல மகாபாரதமும் இருக்கு. ஏன்னா மகாபாரதம் நடக்கலன்னா பகவத்கீதையில அந்த குருஷேத்திரம்லாம் இது ஸ்டார்ட்டே ஆகுது. அப்ப அதுலயே பாத்தீங்கன்னா டைரக்டா லாஸ்ட் சாப்டர் பேசினாலும் சிவன் சொன்னதும் ஒண்ணுதான். சிவனா சிவன் ஒரு மனிதர் வந்து சொல்லல, அந்த இறைவனை உணர்ந்த மனிதர்கள் சொன்னதும் கிருஷ்ணர் சொல்லி வச்சது ஒண்ணுதானே. அந்த 18th சாப்டர்ல ரொம்ப அழகா சொல்லுவாரு, சர்வதர்மன் பரித்தெச்ச மாமேக்கம் சரணம் பிரஜ. எல்லாத்தையும் விட்டு நான் உங்ககிட்டே இருக்கேன். சர்வதர்மன் பரித்தெச்ச மாமேக்கம் சரணம் பிரஜ. அப்ப இறைவனை பத்தின புரிதல் இந்த உலகத்துக்கே உனக்குள்ளதான் இருக்கான். அதை ஒத்துக்கலாம், ஒத்துக்காம போலாம். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடிய மகா வாக்கியமே நம்ம கிட்ட தான் இருக்கு. இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஏன்னா வேதத்தோடைய எல்லா சாராம்சத்தையும் சுருக்கியும் அந்த 18 சாப்டர்ல கிருஷ்ணன் சொன்னதா வேதவாசியா கொடுத்துருப்பாரு. அப்போ இப்போ இவரை பத்தி பேசணும் அப்படின்னும் போது எதுக்கு பேசணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது இல்லைங்களா? நான் இப்படி வச்சுக்கிறேன், உங்களுக்கு என்ன புரியணுமோ அதை கிருஷ்ணர் கர்ணனுக்கு சொன்னதாக அவங்களுக்கு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு மகாபாரதம் வந்தாலே கர்ணனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன ரீசன்லாம் தெரியாது, எல்லாத்துலயும் இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா அதுல ஒரு கேரக்டர் நல்லா நடிச்சிருப்பாங்க. இப்ப சில ஒரு திருநெல்வேலினா அல்வா அப்படின்னு சொல்லி, திருநெல்வேலியில வேற ஃபுட்டே இல்லைங்களா? அந்த மாதிரி மகாபாரதம்னா கிருஷ்ணர் எப்படியோ நான் கர்ணன் தான் நான் பார்ப்பேன். இப்போ கர்ணனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன் பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா இங்க கடவுள் வந்து நீங்க பிரிச்சு பார்க்க கூடாது. கர்ணனுக்கு அவர் என்ன சொல்றாருன்றது சும்மா ஒரு கதையா இல்லாம உண்மையாவே புரிஞ்சுக்கணும். எல்லாமே செஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு பதிலாகவும் இருக்கணும். அவன் கேட்கிறான், அந்த சாவு படுக்கையில ஆல்மோஸ்ட் வந்த உடனே கிருஷ்ணன் தெரிஞ்ச உடனே அவன் கர்ணன் வந்து கேட்கிறான், நீ தான் வந்து கேட்கிற உயிர் கொடுக்குறேன், பட் என் நிலைமை நினைச்சு பாரு, தப்பு செஞ்சவன்லாம் நல்லா இருக்கான், அது என் பாயிண்டே கிடையாது, நான் என்ன பண்ண சொல்லு. எங்க அம்மா என்னை ஃபர்ஸ்ட் பார்க்க வந்துட்டு என்ன காப்பாத்தாம மற்ற பசங்களை காப்பாத்துன்னு கேட்டா. உண்மையில நான் எவ்வளவு உடஞ்சு போயிருப்பேன். குந்தி தேவிய சொல்றாரு கர்ணன் கிருஷ்ணர் கிட்ட. அவர் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் நல்லா லிசன் பண்றாரு. இதான் அந்த கிருஷ்ணரோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. நிறைய பேர் அவருக்கு நிறைய பவருக்கு நினைப்பீங்க, அவர்கிட்ட இருக்க பெரிய பவரே லிசன் பண்றதுதான். லிசன் பண்ணி தான் எதிராளிக்கு என்ன கொடுக்கணுமோ கரெக்டா கலப்பி வைப்பாரு. அதான் கிருஷ்ணரோட ஸ்பெஷாலிட்டி. அதை நீங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணாதான் புரியும். யாருக்கு தட்டி கொடுக்கணுமோ அதுவும் தட்டி கொடுப்பாரு, யாரை தூக்கி விடணுமோ அதுவும் தூக்கி விடுவார். ஆனா ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுவாரு.
ஸோ நீங்க இப்போ லிசன் பண்ணீங்கன்னா கிருஷ்ணருக்கான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்ககிட்டே இருக்குன்னு அர்த்தம். கிருஷ்ணர்னா அந்த கான்சியஸ்னஸ். ஓகே, அப்போ கர்ணன் சொல்றான், எங்க அம்மாவே பாரு இதான் பண்ண, என்ன நியாயம் பாரு. அதை மீறி நான் வளர்ந்த இடம் வந்து எனக்கு நான் ஏதோ கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு துரோணாச்சாரி கிட்ட வந்தா அவர் கத்துக் கொடுக்க முடியாதுன்ட்டு. பிகாஸ் ஆஃப் மை யூனோ ஸ்டேட்டஸ், வாட் எவர் சோஷியல் ஸ்டேட்டஸ். இப்போ அதெல்லாம் இல்லை, பட் அந்த காலத்தில் அந்த கதையில வருது. அவருக்கு கர்ணன் போல கம் வாட் மே, நான் பரசுராமர் கிட்ட போனா அவரு கத்து கொடுத்துட்டு ஒரு சாபத்தை கொடுத்து அனுப்புறாரு ஃபார் சர்டன் ரீசன். தெரியாம ஒரு மாடை நான், அது மாடுன்னு தெரிஞ்சு நான் பண்ணல, ஆனா அம்பு பட்ட உடனே அது எனக்கு ஒரு சாபம். இங்க நான் என்னுடைய தேர் சக்கரம் வந்து மாட்டிக்கிச்சு. இப்படி தொடர்ந்து சரி கடைசியில என்ன காப்பாத்த என்னுடைய இன்னும் நான் காணாத தாயோ எனக்கான அந்த தர்ம பத்தினி வந்து தர்மதேவி வந்தாலும் நீங்க வந்தீங்க, நீங்க வாங்கிட்டீங்க. என் நிலைமை நினைச்சு பாரு கிருஷ்ணா அப்படின்னு. கிருஷ்ணர் பாருங்க எல்லாம் கவனிச்சுட்டு அந்த இடத்துல அவரு இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு சொல்லாம நம்ம கடவுள் நினைக்கிற அந்த கிருஷ்ணர் அவரோட நிலைமையை விளக்குறாரு. இதுதான் ஒரு இறைவனும். சிலர்லாம் போன உடனே சொல்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சிருவான். நீ சொல்றது அவருக்கு சொல்யூஷனான்னு தெரியாது, அவனுக்கு தேவை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தெளிவே தீர்வு. சொல்யூஷன் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்யூஷன். அப்ப அவர் சொல்றாரு, கர்ணா நீ உன் நிலைமைய சொன்ன, என் நிலைமை நினைச்சு பாரு. நான் பிறக்கும் போதே என்னை சாவடிக்க ரெடியா இருந்தேன். பிறந்தது ஜெயில, நீ ரவி தேஜம், சூரிய புத்திரன், நீ கவசத்தோட பிறந்த. நீ வளரும் போதே உனக்கான தயார் நிலையை அப்படியே அந்த இறைவன் செஞ்சிருந்தான். சுத்தி அந்த வேல் கம்பும் வீச்சருவாவும் அதுலயே நீ வளர்ந்த. இன்னைக்கு வில்லுக்கு விஜயன்றதுன்றது ஒரு சாதாரண வார்த்தை, ஆனா வில்லுக்கு விஜயன் கிடையாது, நீதான் வித்தைக்கே கர்ணன் அப்படின்ற மாதிரி ஆயிட்ட. ஏன்னா உனக்கு வெறும் வில்லு மட்டும் கிடையாது, எதை தொட்டாலும் நீ தொட்டதுல நீ தான் பெஸ்ட். அதுவும் எந்த மாதிரி பெஸ்ட்? இது வரைக்கும் எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கணும் உங்ககிட்ட நிக்க முடியாது, இனிமே நீ அச்சீவ் பண்ண பெஸ்ட்டை எவனும் ஃபியூச்சர்லயும் அச்சீவ் பண்ண முடியாது, அந்த மாதிரி பெஸ்ட். ஆனா எனக்கு படிக்கிறதுக்கே 16 வயசுலதான் எனக்கு குரு கிடைச்சாரு. அது மாதிரி நான் வளர்ந்த இடம் ஃபுல்லா மாட்டு சாணமோ வாசமோ, ஆனா நான் அங்கேயும் சந்தோஷமா தான் இருந்தேன். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. நீ சொல்றத நான் சொல்ல ஆரம்பிச்சா எனக்கு எவ்வளவு புலம்பல் இருக்கு தெரியுமா? கல்யாணத்தை எடுத்துக்கோ, நீ விரும்பின பொண்ணை நீ கல்யாணம் பண்ண கர்ணா, ஆனா நான் விரும்பின ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணல, என்ன விரும்பின பெண்களை தான் நான் கல்யாணம் பண்ணேன் ஃபார் சர்டன் ரீசன்ஸ் டு சேவ் தம். இதெல்லாம் கிருஷ்ணர் சொல்றாரு கர்ணனுக்கு அழகா. உடனே அப்படியே கேட்கக்கூடாது கிருஷ்ணர் என்ன லாங்குவேஜ்ல பேசினாரு, கர்ணன் நோட்ஸ் எடுத்தாரான்னு. இதுல இருக்க கருத்தை புரிஞ்சுக்கணும். அப்படியே சில லூசுங்க அதை வச்சுன்னு நல்லா டீப்பா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில விஷயம் பேசும்போது நான் ஏன் நீங்க கேட்டீங்க இல்லையா கிருஷ்ணர், சில விஷயம் நான் பேச வராது. என்னன்னா நிறைய பர்செப்ஷன் உள்ள வந்துடும், ரெஸ்பெக்ட் வராது. எப்படிப்பட்ட வேர்ல்டுல இருக்கும் இது, எவ்வளோ மூவிலாம் வருது. அந்த அவெஞ்சர்ஸ்லாம் வரும்போது நான் சிரிச்சிருக்கேன். நான் பார்க்கனாலும் இவங்க அந்த பாராட்டுறாங்க பாருங்க, அயன் மேன், இது சூப்பர் மேன் எல்லாம் வாட் எவர் எது வந்தாலுமே மகாபாரதம் ராமாயணம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிக்ஸ். அதுல நீங்க டவுட்டே பட முடியாது. என்ன மாதிரி கிளைமேக்ஸ்லாம் வச்சிருக்கான். இதுக்கு நான் வரேன், கர்ணன் கிருஷ்ணர் என்ன சொன்னான்னு வரேன். திங்க் பண்ணி பாருங்க, எந்த படத்துலயாவது இப்படிப்பட்ட சீன்லாம் பார்த்துருக்கீங்களா? இதனால இது எடுத்தோம் வச்சுக்கோங்க எங்கேயோ போயிடும். பீமாக்கு போவோம், பீமால இருந்து அனுமான் வருவாரு, அனுமான்ல இருந்து சிவன் வருவாரு, அப்படியே ராமர் வருவாரு, ராமேஸ்வரம். இது அந்த நம்ம நினைச்ச டைம்ல முடிக்க முடியாது. ஏன்னா இது கதை கிடையாது, இது உள்ள அவ்வளோ கருத்துக்கள் அப்படியே ஒளிஞ்சு 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 அப்படியே நுவான்சஸ் உள்ள போயிட்டே இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்டர்னலைஸ் பண்றதுக்குள்ளேயே நமக்கு 1 வருஷம் போயிடும். இதெல்லாம் எப்படி படிச்சோமோ அப்படியே நான் சொல்ல ஆசைப்பட்ட டைம்ல இன்னும் அது இப்போ தேவையில்லைன்னு நான் சொல்ல முடியாது. அதுக்கான தளம் எனக்கு எனக்கு பைபிளே அப்படிதான் நிறைய விஷயம் இருக்கு. பி ஸ்டில் அண்ட் நோ த டைம் காட். கிருஷ்ணர் சொன்னதையே ஜீசஸும் சொல்லி வச்சிருப்பாரு. பி ஸ்டில் அண்ட் நோ த டைம் காட். வேற ஒன்னும் கழட்டாது. சர்வதர்மன் பரித்தச்ச மாமேக்கம் சரணம் பஜ. சுவாசம் இருக்கையில் சவமாய் இருப்பது சிவம், அதை சாத்தியம் செய்வது தவம். இதேதான் குரான்லயும் இருக்கும். The prayer you pray in the silence you achieve is more powerful than chanting அப்படின்னு குரான் சொல்லுது. Remember me, I will remember you. அப்ப இதுக்கு வரும். மகாபாரதத்துல பாருங்க சில விஷயம். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, கர்ணனும் கிருஷ்ணனும் கான்வர்சேஷன்ல நீங்க கனவு கண்டாலும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த கிளைமேக்ஸோ இல்ல அந்த ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோ கிடையாது. இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 1000 வருஷம் கழிச்சு அதுக்கு சான்ஸ் கிடையாது. ஒரு சிம்பிள் இந்த குருஷேத்ராவே எடுத்துக்கணுமே, அந்த பகவத்கீதா கிருஷ்ணர் பேசும்போது கர்ணன் அங்கதானே பேசிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு சூட்சமம் பாருங்க. கர்ணன் ஃப்ரெண்டு துரியோதனன் செத்துறான். நான் கர்ணன் ஆரம்பிச்சதால இதை நான் கொண்டு வரேன், கரெக்டுங்களா? அவன் சாவு படுக்கையில் இருக்கும்போது அஸ்வத்தாமன் அங்க வரான். யார் வரா? அஸ்வத்தாமன் வரான். அஸ்வத்தாமன் வந்த உடனே துரியோதனன் சொல்றான், எனக்கு எப்படியாவது அவங்களெல்லாம் போட்டு தள்ளு, ஏன்னா நீ செத்துட்டுன்னு சொல்லி தான் துரோணரை போட்டார் எனிவே, ஆனா நீ சாவல. அவன் சொல்றான், நீ கவலைப்படாத துரியோதனா, நான் எல்லாரையும் சாவடிக்கிறேன் அப்படின்னு போறான். அந்த டென்ட்ல இருக்க 5 பேரையும் சாவடிக்கிறான்.
5 பேரையும் சாவடிச்சுட்டு வரான். துரியோதனா அப்படியே அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். பார்த்தா நான் அந்த 5 பேர் உயிரோட வரானுங்க. கிளைமேக்ஸ்லாம் பாருங்க எப்படி வச்சிருக்கானுங்க. டென்ஷன் ஆகும். அந்த 5 பேர் வந்த உடனே தான் தெரியுது அஸ்வத்தாமன் சாவடிச்சது பாண்டவரை கிடையாது. திரௌபதிக்கு பாண்டவருக்கு பிறந்தாங்க இல்லைங்களா 5 பசங்க, உப பாண்டவர்னு சொல்லுவாங்க. திரௌபதியோட ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த, திரௌபதிக்கு பிறந்த 5 குழந்தையுமே சாவடிச்சுட்டு வந்திருக்கான். சாவடிச்சதே அவங்க பசங்கன்னு தெரியாம. துரியோதனா தப்பு நடந்துச்சுன்னா அவங்க பசங்களை சாவடிச்சிட்டேன், அவனுங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்றாங்க. எஸ்கேப்னா இதே மாதிரி பேசிக்க மாட்டானுங்க, எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க பேசியிருப்பாங்க. அது துரியோதனா சொல்றாரு, இப்பதான் மச்சான் நான் ஹாப்பியா இருக்கு. லிட்டரலா எடுத்துக்கூடாது. அவங்க அந்த அவ்வளவு ஹாப்பியா பேசிட்டாங்கன்னு சொல்லணும்னா, அந்த இந்த இந்தியன் சினிமாலாம் இருக்கு, இல்ல வெஸ்டர்ன் பாலிவுட் மூவி, ஹாலிவுட் மூவி எதுவா இருந்தாலுமே இதுக்கெல்லாம் இன்னும் இதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையே தவிர, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை இனிமே கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, வரவும் மாட்டான். அப்ப எவ்வளவு பெரிய ஞானம் பெற்ற பூமியா இருந்திருக்கும். இது மாதிரி தமிழ்ல நிறைய இருக்கு. கிருஷ்ணர் பேசுறதால நம்ம டச் பண்ணிக்கிறோம். அவன் சொல்றான், நீ அந்த 5 பேரை சாவச்சா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அந்த 5 பேர் பசங்களை போட்டு தரலாம் பாத்தியா, திரௌபதியோட பசங்க எல்லாரையும் போட்டு தரலாம். 5 பேர் பசங்க அவ்வளவு நிறைவா இருக்கு. அப்படின்னு எப்படிப்பட்ட ஒரு வில்லனா இருப்பான் பாரு. இவனுக்கு ஃப்ரெண்டு யாரு? எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். கடவுள் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப அந்த நம்ம சொல்றோம் தெரியுங்களா, உன் ஃப்ரெண்ட்ஸை காட்டு, நீ யார் காட்டுறன்னு, அதெல்லாம் வெஸ்டர்ன் பீப்புள் சொன்னது. யூ ஆர் வாட் யூ ஆர். இதான் கர்ணன்ல தெரிஞ்சுக்கணும். அவன் தன்மை மாறல பாருங்க. அங்க இருந்தாலும் வேணும்னா இன்னொரு அம்ப விட்டு அர்ஜுனை சாவடிச்சுக்கலாம்ல. சொன்ன சத்தியத்தை அவன் காப்பாத்தினான், ஒரு வாட்டி தான் விட்டான். இதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு. உன்னை பத்தி நீ யாரு? கடவுள் பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு, என்னை பத்தி நான் பேசுறது மூலமா உன் வேல்யூ உனக்கு தெரியுமா? எப்படி எழுதிருக்கான் பாருங்க. எப்படி, இதுதான் அந்த இறைகுணம். அவ அந்த கிருஷ்ணர் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாரு, நீயாவது நினைச்ச பொண்ணை கட்டிக்கிட்ட, நானு இல்ல கர்ணன். அது மட்டுமா, உனக்கு எவ்வளவு பாராட்டு. எப்படி உனக்கு இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது? உன் திறமையை பாராட்டி துரியோதனன் சொன்னான், நீ இந்த ராஜாங்கத்தை எடுத்துக்கோன்னு. அப்ப கூட பீஷ்மர் முடியாது, நீ அரசன் இல்ல, கொடுக்க முடியாதுன்றாரு. உடனே துரியோதனோட அப்பா தான் உனக்கு அந்த இதை கொடுத்தாரு. எதுக்கு? உன்னுடைய வித்தை. ஆனா என்ன எல்லாம் பாராட்டினாங்கன்னு நினைக்கிறியா? யமுனை கரையில இருந்து என்னுடைய அந்த கம்யூனிட்டியை காப்பாத்துறதுக்கு எல்லாரையும் கூட்டு நான் ஓடிட்டேன்னு சொன்னாங்க. என்ன ஒரு கோலனே சொன்னாங்க. இன்னும் சண்டை போடாம கூட்டுன்னு ஓடிட்டான் பாருங்க. ஆனா எனக்கு தான் தெரியும், சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் நிறைய பேர் இழந்திருக்கணும். யாருமே இழக்காம இருக்கு, நான் கூட்டுன்னு போயிட்டேன். ஆனா என்ன எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஏடா இவன் கூட்டுன்னு போயிட்டான் அப்படின்னு. எல்லா தப்புக்கும் என்னதான் சொல்லுவாங்க. ஏன் அப்போ இப்பயும் அதேதான் நிலைமை. ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் உனக்கான கிரெடிட் மகாபாரதத்துல இருக்கு கர்ணா. இந்த போர்ல உன்னை பாராட்டுவான். அதுவும் ஜெயிச்சனா எவ்வளவு கிரெடிட், துரியோதனை உன்னதான் சொல்லுவான். இந்த போர்ல ஜெயிச்சாலும் என்ன கர்ஸ் தான் பண்றாங்க இந்த 5 பேர். பீஷ்மரை சாவடிச்சிட்டோம், துரோணாச்சாரிய சாவடிச்சிட்டோம். என் நிலைமையை பாத்தியா, எனக்கு வெறும் கர்ஸ் தான் மெஞ்சும். ஆனா உனக்கு, உன்னை கர்ஸ் பண்ண ஆள் இல்ல கர்ணா. இப்ப நீ இறந்த அடுத்த செகண்ட் நீ யாருன்னு அர்ஜுனனுக்கு தெரிஞ்சதுன்னா 2 பக்கமும் கதறி அழ போறாங்க. இந்த பெருமையே உனக்கு மட்டும்தான். அதனால நான் உனக்கு சொல்றேன், நீ கஷ்டப்படல, இந்த உடம்பு நீ இல்ல, இந்த மனசு நீ இல்ல, ஆனா உனக்கு மோட்சம் ஒண்ணு வரணும்னா இந்த உண்மை புரியணும் கர்ணா. கவலைப்படாத, நீ நீயாவே இரு. நான் ஏன் கண் கலங்குறேன், உனக்கு இந்த நிலைமை ஏன் கண் எதிர்க்க நேர்ந்துருச்சே, நானே கண் கலங்குறேன். அப்ப நீ எப்படிப்பட்ட ஆளு? மோட்சம் எல்லாருக்கும் சாத்தியம், ஆனா என்னுடைய கண் கலங்குற நேரத்துல மோட்சம் சாத்தியம் இல்லை. பட் இருந்தாலும் மோட்சத்தோட உண்மை, லிபரேஷன் ஃபார் எவர், நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன விஷயம் அதான், அந்த அனன்ய பக்தி. ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்கணும்னா கடவுள் ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டாரு, கடவுள் ஏன் சும்மா இருக்காரு அப்படின்னு கேட்கறது ஒரு மட்டமான புத்தி. கடவுள் உன்னை அடையறதுக்கான தன்மை உன்கிட்ட இருக்கான்னு கேட்கிறாரு. அறிவோ அனுபவமோ ஆற்றலோ பதவியோ சக்தியோ கிடையாது. அனன்ய பக்தி. அந்நியம்னா நான் வேற நீ வேற, நீ வேற இல்ல நான் வேற இல்ல அப்படின்னு உணர்ந்த நிலையில தான் அந்த பக்தியே வெளிப்படணும். ஆனா இங்க என்னை கும்பிட்டுட்டு நல்லது நடக்குமான்னு சந்தேகத்திலே வெளியே புலம்பின்னு போறான். இது பக்தியே கிடையாது. பக்தியிலேயே உள்ள வரான், பீதியிலேயே வரான். ஆனா பக்தியிலே எது உண்மையான பக்தி? அனன்ய பக்தி. என்னுள் நீ உன்னுள் நான், ஜீவன் சிவனானா, ஈஷாவசியம் இதம் சர்வம், சர்வம் சிவமயம், தேகமே தேவாலயம், உயிரே இறைவன். அனன்ய பக்தி. நீ வேற நான் வேற இல்ல அப்படின்னு உணர்ந்துக்கும். அந்த நிலைக்கு உன் மனசு வந்த உடனே நல்லா புரிஞ்சுக்கணும், அந்யூன்ய புத்தி உன் மூலம் செயல்படும். என்ன புத்தி? அந்யூன்ய புத்தி. அதாவது எனக்கும் புத்தி இருக்கு, எங்க அப்பாவுக்கும் புத்தி இருக்கு. இல்ல நான் ஒரு ஃப்ரெண்ட
ஃபர்ஸ்ட் யூஎஸ் போகும்போது ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, நான் அவர் கார்ல உட்காந்துருக்கேன், எங்க போகணும்னு எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு இருக்கு, எனக்கு பதிலா அவர் அதை சிந்திச்சு என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போவார். புரியுதுங்களா? அப்ப நீ ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சுன்னா அனன்ய பக்தியில இறைவனும் கூட இருப்பான். இறைவனும் கூட இருக்கும்போது அந்யுன்ய புத்தி, அந்யுன்யம்னா எனக்கு பதிலா நீ செய்யற, ஆனா உனக்காக செய்யற, எனக்காக செய்யற, அந்யுன்யம் சொல்லுவாங்க இல்லைங்களா? எப்படி சொல்றான் பாருங்க. அனன்ய பக்தி வந்த உடனே அந்நியம் கிடையாது, அனன்யம். இனிமே நீ வேற நான் வேற இல்லப்பா, நீ என் கூட தான் இருக்க, நான் தான் நீ, நீ தான் நான். அந்த அனன்ய பக்தி வந்த உடனே இந்த மானுட உலகத்துக்கு அந்யுன்ய புத்தி தானவே, இந்த ஃபர்ஸ்ட் தான் உங்க கணக்கு. இது வந்த உடனே அந்யுன்ய புத்தி செய்யலாம், உன் மூலம் வெளிப்படும், நீ செய்யறதெல்லாம் கரெக்டா. இந்த அந்யுன்ய புத்தி வந்த உடனே உனக்கு ஒரு அட்வான்டேஜ், மனோசாந்தி. இப்போ உன் ஃப்ரெண்டு வரல, வேற ஏதோ டிரைவர் தான் உன்னை பிக்கப் பண்றாரு, அந்த ஸ்பாட்டுக்கு போய் இறங்குற வரைக்கும், அந்த ஹோட்டல் இறங்குற வரைக்கும் இவர் கரெக்டா போயிடுவாரா மாட்டாரா, அப்பப்போ ஃப்ரெண்டே உன்னை பிக்கப் பண்றாரு, என்ன பண்ணுவேன்? சட்டையே பண்ண மாட்டேன், அந்த ரோட என்ஜாய் பண்ணுவேன், அங்க இருக்க பிளான்டேஷன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவேன், நான் கிளைமேட் நல்லா இருக்கேன்னு பேசிட்டு இருப்பேன். ஏன்? அவர் உன்னை கரெக்டான இடத்துக்கு கொண்டு போயிடுவார். அப்போ ஒரு மனோசாந்தி தானாவே வரும். என்ன வரும்? மனோசாந்தி. இந்த மனோசாந்தியில் இருக்கும்போது தான் உன்னோட ஆத்மான்றது தன் சக்தியை வெளிப்படுத்தும். மனம் அது முடங்கினால் சிவன் அது இயங்குவான். இங்க இது கனெக்ட் ஆகுதுங்களா? அப்ப அனன்ய பக்தி, அந்யோன்ய புத்தி, மனோசாந்தி. எனக்கு மைண்டு அந்த பிளக்சுவேஷன் வராது, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வராது, டவுட் வராது. ஏன்? அந்யோன்ய புத்தி. அவர் என் மூலம் செயல்படுறாரு, என் புத்தி இருந்தாலும் எனக்காக அவர் செயல்படுறாரு, ஆனா அவருக்காக செயல்படுறாரு. அப்ப அந்த மனோசாந்தி, இந்த மனோசாந்தி வந்தாலே, சாந்தி இருக்கும்போது ஆத்ம சக்தி. அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆத்ம சாந்தின்னு. ஆத்மாவே சாந்தி தான், சச்சித் ஆனந்தம் தான். அந்தம்னா முடிவு, ஆனந்தம்னா முடிவற்றது. சந்தோஷம் முடிஞ்சிடும், நிம்மதி முடியாது, எப்பவுமே இருக்கு. உயிரோட தன்மையே அந்த சாந்தி நிலை தான். அமைதி நிலை வேற, சும்மாவே இருக்கிறது இல்லை. என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் அங்க ஒண்ணு அப்படியே ஆடாம இருக்கு, அசையாம இருக்கு, எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு வெளிப்படுத்திட்டு அப்படியே நிலையா இருக்கு அந்த ஆத்ம சக்தி. இந்த ஸ்டேஜ்ல நீ செய்யறது எல்லாமே கர்ணா என்னது? மகா சிருஷ்டி. என்னது? மகா சிருஷ்டி. எவ்வளவு பேருக்கு அவர் காட்சி தந்தாரு, கர்ணனுக்கு அழுதுனே உபதேசம் தந்தாரு. கிருஷ்ணன் கலங்கிய வேலைகள் இல்லை, கர்ணா உன்னோடே உண்டு, அத்துணை புண்ணியம் செய்தார் மானித உடல். புரியுதுங்களா? நீ மனுஷனா பண்ண ஒரு கிஃப்டடா, நீ செஞ்ச புண்ணியெல்லாம் வீணா போவாது. புரியல, ஆனா உனக்கு அது சேரும். அப்போ நீ செய்யறதெல்லாம் மகா சிருஷ்டி. மகானா பெருசு நினைச்சுக்கிறோம், ஒரு பெரிய சிலை வச்சு கடவுள்னு கும்பிடுறோம். இங்க மட்டும்தான் கடவுள் தன்மை இருக்குன்னு சில லூசுங்க உருவாக்குதுங்க. கடவுள் தன்மையை உணரத்துக்கான தன்மையை உருவாக்குறதுக்கு நிறைய இடம் நம்ம கிட்ட இருக்கு. எவ்வளவு கோயில்கள், எவ்வளவு இடம். இந்த காலத்துல அந்த பாவம் நடந்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பெரிய சிலை வச்சுட்டா அது ஒரு பெரிய சாமி ஆயிடும். ஒரு 300 அடிக்கு ஒரு சிலை வச்சா, இல்ல 400 அடிக்கு சிலை வச்சா, அதெல்லாம் அதான் சொல்லும். மகானா பெருசு கிடையாது, பாவம் புண்ணியம் அற்ற நிலை. அதனாலதான் மகா வாக்கியம் பாருங்க, அகம் பிரம்மாஸ்மி 10 பேஜா, 2 வார்த்தை. சர்வம் சிவமயம் 2 வார்த்தை. தத்துவமசி 2 வார்த்தை. இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும், சபரிமலைக்கு மேலே ஏறி போனீங்கன்னா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தன் அப்படியே பாடினே மேல போய் நிற்போம். சின்ன வயசுல அங்க போய் நின்னா தத்துவமசின்னு எழுதியிருக்கும், நீயே அவன் அப்படின்ற அந்த மீனிங். லெட்ஸ் நாட் கெட் இன்டு இட். புரிஞ்சுக்கோங்க. அப்ப மகா சிருஷ்டினா பெருசா நீங்க செய்றீங்க கிடையாது, செய்யறதெல்லாம் சிறப்பா. அதனாலதான் மகாவிஷ்ணு, மகாதேவ், அவன் மூலம் தவறு நடக்காது, உன் மூலம் தவறு நடக்காது. அதான் மகா சிருஷ்டி. இந்த நிலைக்கு வந்தவனே நீ வாழ்ந்துட்டே இருப்ப. கூடவே யூ வில் அட்டைன் த அல்டிமேட் நீட் ஆஃப் திஸ் டிசிப்ளின், ஜீவன் முக்தி. இந்த மோக்ஷம், சமாதி, இந்த டிராமாலாம் மறந்துடுங்க. நீ ஆக்டிவாவே இருந்துட்டு பர்மனண்டா ரிலீவ் ஆகலாம். அதுக்கு கிருஷ்ணர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. வெறும் பகவத்கீதை எடுத்துக்க முடியாது. நீங்க அவதூத கீதான்னு தத்தேத்திரேய எழுதுனத படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஐயோ அமேசிங். அவர் அங்க சிவானே போட்டு, நீங்க ஆதிசங்கரை எடுத்துக்கோங்களேன். என்ன அவர் எத்தனையோ விஷயத்துக்கு கமெண்ட்ஸ் கொடுத்தாலும், அவரே அந்த ஆத்ம சட்டக்கம் அப்படின்னு அந்த எழுதும் போது, இந்த நிர்வாண சட்டக்கம் எழுதும் போது, சிதானந்த ரூபம் சிவோகம் தான். உனக்குள்ள வெளிப்பாடா இருக்கிறதே சிவம் தான் கண்ணு. அதை நீ புரிஞ்சுக்கணும். நீ கடவுளா மாற தேவையில்லை, நீ ஆல்ரெடி கடவுள் தான் உணரணும். அதுக்கு இந்த எப்படி கர்ணன் கிட்ட அவர் ஷேர் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? எல்லாருக்குமான விஷயம்தான், மனுஷனுக்கே நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன இந்த மாதிரி விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க நீங்க டிலே பண்றீங்களே தவிர, புரிஞ்சிருச்சுன்னா ஒன்னு யாரும் மாற்ற முடியாது. அப்ப என்ன விஷயம்? நான் வெறும் சர்வதர்மன் பரித்தட்சிய மாமேக்கம் சரணம் பிரஜாங்க நிறுத்திருக்கலாம். பட் கர்ணன் அதை எப்படி மிஸ் பண்ண முடியும்? நீ கிருஷ்ணரை கேட்டா. சோ என்ன சொல்லியிருக்காரு புரியுதுங்களா?
அனன்ய பக்தி, அந்யுன்ய புத்தி. இது நடந்த உடனே மனோசாந்தி, ஆத்மசக்தி. அந்த ஆத்மசக்தியிலிருந்து நீ பண்றது எல்லாமே என்னவா இருக்கும்? இந்த இந்த உடல் சக்தி, தேக சக்தி, மனசக்தியில ஆத்மசக்தி, மனோசாந்தி வந்து ஆத்மசக்தி. ஆத்மசக்தியிலிருந்து நீ செய்யறது எப்படி இருக்கும்? மகா சிருஷ்டி, ஜீவன் முக்தி. கண்டிப்பா இது எல்லாரும் உணரணும். இது நீங்க இந்துவோ, முஸ்லிமோ, கிறிஸ்டினோ யாரானா இருங்க. ஆனா இறைவன் எதிர்பார்க்கறது இதுதான். இறைவன் உனக்கு வெளியே இருக்கான்னு நம்பாத. இறைவன் வேற நீ வேறன்னு ஒரு நிலையில செயல்படாத. அவன் பக்தியிலேயே உண்மையான பக்தி என்ன? அனன்ய பக்தி தான். இது ஒண்ணு நடந்தா இதெல்லாம் நடந்துடும். இது எல்லாம் நடந்துடும். இது நடந்தா வாழ்க்கையில மாறாததெல்லாம் தானாவே மாறுங்க. மாறியே தீரணும். அதனால எப்பவுமே சொல்றேன், இறைவனை கிருஷ்ணன் வேற, சிவன் வேற அப்பெல்லாம் நினைக்காதீங்க. அது ஒவ்வொருத்தங்க ஒரு விதமா கொண்டாடினாங்க. இப்ப எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்க அம்மா போட்டோ இருக்கும். எங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு, என் பொண்டாட்டி போட்டோவை பாருன்றாரு. நான் என்ன சொல்றேன், வரவங்களுக்கு எங்க அம்மா போட்டோ பாருன்றேன். இன்னும் எங்க அம்மாவுடைய அண்ணன் என்ன பண்ணுவாரு, பாரு என் தங்கச்சி போட்டோவை பாருன்னுவாங்க. அப்போ 3 பேர் போட்டோ நான் மாட்டி வைக்கணுமா? கிடையாது இல்லையா? அந்த மாதிரி ஒரே கடவுளை ஒருத்தன் தான் கொண்டாடினா, இஸ்லாமியர் ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க, கிறிஸ்டின்ஸ் ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. கடவுள் வேறன்னு சொல்றோன்னு நம்பாதீங்க, நம்பி ஏமாறாதீங்க. மதங்கள் நிறைய இருக்கலாம், ஆனா இறைவன் ஒண்ணுதான். அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அந்த மதத்தை விட்டு நீங்க ஞானத்துக்கு வந்துருவீங்க. அந்த ஞானமே இந்த இந்துசம்ல மட்டும்தான் இருக்குது, இருந்துச்சு, இப்பயும் இருக்கு. என்ன, நம்ம அந்த ஞானத்தை விட்டுட்டு அந்த மூல நம்பிக்கையில நிறைய மாட்டிக்கிறோம். ஸோ டெல் யுவர் செல்ஃப். அந்த ஒரு ரியல் விஸ்டம் கிடைச்சிருச்சுன்னா ரிச்சுவல்ஸ்ல இருந்து ரியலைசேஷனுக்கு மூவ் ஆயிடுவீங்க. சூப்பர்ஸ்டிஷன்ல இருந்து சூப்பர் கான்சியஸ்னஸ்க்கு தானாவே மூவ் ஆயிடுவீங்க. அதுக்கான ஞானத்தை கொடுத்தது தான் இந்த வேதம், உபநிஷம் எல்லாமே. அது கர்ணனுக்கு ரொம்ப அழகா அவர் சொல்லியிருப்பார். இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். எது எப்படியோ உனக்குள்ள இறைவன் இருக்கான்ற உணர்வோட வாழுங்க. அது ஒன்றே போதும். இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான், உனக்குள்ளயும் இருக்கான். அவனை விட்டு நீ பிரிஞ்சு இருக்கவே முடியாது. ஸோ நீ அடையறதுக்கெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். சில தன்மையை உருவாக்கினா அவன் இருக்கான்றதை நீயே உணரலாம், நீயே இறைவன்றதை தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். நீக்கமர நிறைந்திருக்கும் பேராட்டு, வற்றா இருப்பு, சர்வ வியாபி, நிர்குண பரபிரம்மம். நிர்குண பரபிரம்மம், ஈஷாவசியம், இதம் சர்வம், சர்வம் சிவமயம், அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி.